அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸ் லன்ச் பாக்ஸ் டே 8 நாங்கள் என்ன தேவுக்கு பேக் பண்ணி கொடுத்தோம் லஞ்சுக்கு அப்படிங்கிறத உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் என்ன உங்கள் குழந்தைக்கு பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இன்றைக்கி வந்துட்டு உருளைக்கிழங்கு சப்பாத்திக்கு முதல்ல 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி ஒரு பாத்திரத்துலேயே தண்ணி ஊற்றி வேக போட போகிறேன். மாவு வந்து பார்த்திங்கன்னா கோதுமை மாவு. இது கூட வந்து கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கலாம். அப்புறம் ஓமம் வந்து கொஞ்சம் நல்லா க்ரஷ் பண்ணி போடுறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது கூட வந்து உப்பு சேர்த்திக்கலாம். இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் எல்லா மாவு கூட நல்லா மிக்ஸ் ஆகும். அது இல்லைன்னா அங்கங்கே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஓமம் கஸ்தூரி மெத்தியெல்லாம் நல்லா வந்துட்டு எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் வந்து ஊற்றுறது இல்லை, அப்படியே பிசைஞ்சிட்டிங்கனாலே போதும். இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. மேலே காயாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பரட்டி வைக்கிறேன். இது காலையிலே பண்ணிட்டோன்னா நம்ம சப்பாத்தி போட்டு கொடுக்கும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு தக்காளி தொக்கு பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கல்பாசி, சோம்பு, அப்புறம் பூண்டு, கருகாப்பிலை. பூண்டு வந்து ரொம்ப சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது நல்லா வந்து வாசனை நல்லா வர்ற வரைக்கும், ஒரு நல்ல ரெட் கலரில் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம். பொடியாக கட் பண்ணி வச்சா தான் வந்து அவங்களால கடித்து நல்லா சாப்பிட முடியும். இது நல்லாவே வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் தக்காளியும் நல்லா பொடியாக பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா வணக்கிக்கலாம். உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் சாம்பார் தூள், கொஞ்சம் சீரகத்தூள், கொஞ்சம் கரம் மசாலா. இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அது வரைக்கும் நல்லா வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டு நல்லா வேக வச்சிடலாம். நல்லா திக்காகணும் அந்த தண்ணியில், அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. நம்மளோட தக்காளி தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சத்து மாவு எடுத்திருக்கேன் நான். ஸோ அவனுக்கு மட்டும் இல்லை, கதிருக்கும் சேர்த்தே பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேன். அதில் நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணணும், அப்போ தான் அங்கங்கே கெட்டியாகாமல் இருக்கும். அப்புறம் திருவின தேங்காய் இதுவும் போட்டு நல்லா அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ சுடுதண்ணி கொஞ்சமாக ஊற்றி ஒரு ஃபோர்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். சுடுதண்ணி நம்மளால் தாங்க முடியாது, அதனால் கை வைக்க முடியாது. ஒரு கரண்டியில் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கெட்டியாயிடுச்சு. இது ஆறினோன்னா நல்லா பிசைஞ்சிக்கலாம். நெய் போட்டு உருண்டையாக பிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சத்து மாவு உருண்டை வந்து நல்லா டேஸ்ட்டாகவே ரெடி ஆயிரும். இது கூட கடலை மிட்டாயும் 2 வைக்கிறேன். ஸோ நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஸ்நாக்ஸ் டைமில். ஸோ ஒரு நாளைக்கு நம்ம ஸ்வீட் டைப்பில் கொடுத்தா தான் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ சப்பாத்தி போடுறதுக்கு நான் உருளைக்கிழங்கு வந்து நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி தான் வேக வச்சுருந்தேன். இதை நல்லா மசிச்சுக்கலாம். மசித்ததுக்கப்புறமா உப்பு, சீரகத்தூள், அப்புறம் மிளகாத்தூள் 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி பொடியாக நறுக்கி போட்டு வணக்கி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம அந்த உருளைக்கிழங்கோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பச்சையாகவே வெங்காயம்லாம் போடலாம், ஆனால் குழந்தைங்களால வந்து நல்லா சாப்பிட முடியாது. ஸோ ஓரளவுக்கு வணக்கி போட்டிருந்தோம் அப்படின்னா டேஸ்ட் அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா பிடிச்ச மாதிரி இருக்கும், நல்லா க்ரன்ச்சியாக சாப்பிடுவாங்க. இப்போ உருண்டை பிடிச்சாச்சு. இந்த சப்பாத்தி மாவில் ஒரு உருண்டையில் வச்சு நல்லா உள்ள ரவுண்ட் பண்ணி வச்சுட்டோன்னா நம்மளுக்கு சப்பாத்தி தேய்ச்சிட்டோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு சப்பாத்திக்கு ரெடி ஆயாச்சு. நல்லா கல் காயணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் போடணும். நெய் ஊற்றிக்கலாம், டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடலாம். இது பார்க்குறக்கு உங்களுக்கு கருகிற மாதிரி இருக்கும், ஆனால் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. நல்லா உப்பும். அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்திங்கன்னா தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா ஸ்டஃப்க்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன ஷேப்பில் வேணுமோ கட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ட்ரையாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்கேன். உள்ளே பாருங்கள், ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். அவங்க அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லா ஃபீல் பண்ணுவாங்க. அவ்வளோதான், உருளைக்கிழங்கு சப்பாத்தி ரெடி. இன்றைக்கி டிஃபன் பாக்ஸுக்கு இது தான் உருளைக்கிழங்கு சப்பாத்தி, தக்காளி தொக்கு, கடலை மிட்டாயும் சத்து மாவு உருண்டையும்.
உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு நீங்கள் என்ன பேக் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. Stay healthy, be happy. Thank you.